ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இரும்பு சத்து அதிகமுள்ள முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாம்பாருக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். நான் 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்கும்போது சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா 2-3 முறை தண்ணி வச்சு கழுவிட்டு இந்த பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-12 பூண்டு பல்ல நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்காக பார்த்திங்கன்னா 2 மிளகாய் வத்தலும் 2 பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி பொரிய விட்டுருங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு 1 பாதியாக நறுக்கியிருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயமும் 1 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தாளிப்பில் பச்சை மிளகாவும் வத்தலும் சேர்ந்து சேர்க்கும்போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட பழமான தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வேகணும், ஆனால் ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம சேர்த்த தாளிப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா தூள் சேர்த்துடலாம். நான் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. அதை சேர்த்துட்டு இந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி சேர்க்கணும். இப்போது மசாலா நல்லா பச்சை வாடை போக கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசல் இது கூட சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாடை போகணும். அதோட அந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நான் 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சி 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முருங்கைக்கீரையை நல்லா உருவி கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மூட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோன்னா அந்த முருங்கைக்கீரை கடுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு மசாலா பருப்பு எல்லாம் வெந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கீரையை சேர்க்குறோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. பாத்திரத்தை நம்ம மூட வேணாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 2 கொதித்த உடனே அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளேயே நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் காம்போ ஆஃபர் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மக்கிட்ட நட்ஸு, சீட்ஸு, பேரிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு நிறையா பொருள் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி காம்போ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் காம்போ ரெடி பண்ணுறேன். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான
ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் நான் கொதிக்க விட்டேன். பாருங்கள், குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கீரையுமே நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த ஆவி பறக்கிற சூடு போனதுக்கப்புறம் இதை மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு மணக்க முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து சைடிஷ் பெருசாக தேவைப்படாது. ஒரு அப்பளம், ஊறுகாய் வச்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து இன்றைக்கி கொத்தவரங்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், அப்பளம், இது கூட மாம்பழம் தாங்க வச்சுருக்கேன். வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். சாம்பார் ரெசிபிஸ்னு இருக்கும். அவ்வளோதாங்க. இரும்பு சத்து அதிகமுள்ள முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.